வணக்கம்ண்ணா. ஆஞ்சநேயா ரெடிமேட் காம்பவுண்ட் வால் கம்பெனிங்க, தாராபுரம்ங்க. ரெடிமேட் காம்பவுண்ட் வால்லே லோ பட்ஜெட்டில் வீடு அமைச்சு கொடுத்துட்ருக்குறோமுங்க. ரூஃப் ஒர்க்குங்க, பேஸ் ஒர்க்குங்க, கதவு ஜன்னல் அனைத்துமே A to Z கம்ப்ளீட் பண்ணி சாவி கையில் கொடுக்குற மாதிரிங்க வேலை எடுத்து செஞ்சு கொடுத்துட்ருக்குறோமுங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடிங்க ரெடிமேட் காம்பவுண்ட் வாலில் வீடு அமைச்சிங்க. மேலே சிமெண்ட் ஷீட் போட்டு கொடுத்துருந்தோமுங்க. சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிமெண்ட் ஷீட் நல்லா இல்லைங்க, தயவு செஞ்சு வேறு மாற்றி போடுங்க, பார்க்குறக்கு லுக்காகவும் இல்லைங்க, ஹீட்டும் இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. அவர் சொன்ன சஜஷனை ஏற்றுக்கிட்டுங்க. நம்ம அடுத்தது கூலிங் ஷீட்டில் நம்ம வீடு அமைச்சு கொடுத்துருந்தோமுங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக வந்துருச்சுங்க. சென்டரில் A டைப்பில் போட்டதுனாலங்க ஹீட்டும் அவ்வளோவா இறங்கலைங்க, ரொம்ப அருமையாக அமைஞ்சிருச்சுங்க. பார்த்திங்கனாலே தெரியுங்க. இது 16x10 ரூமுங்க, 11x10 பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. பேலன்ஸ் 5x10 ஒரு கிச்சன் போல் யூஸ் பண்ணிக்கலாமுங்க. மர நிலவு ஜன்னலுங்க நீட்டாக அனைத்துமே நம்மளே கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோங்க. ஏன் 16x10 அதிக ரூம் நம்ம வீடு அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது லோவஸ்ட்டு ப்ரைஸாக வந்துடுங்க. ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு வேலை முடிஞ்சிருங்க. பாத்ரூமுங்க 6 காருங்க, உயரம் 7 அடிங்க, 3 அடி ஓப்பன் விட்டு கொடுத்துருவோங்க. பின்னாடி நம்ம ரிங்கும் ஆழப்படுத்திங்க, நம்மளே 6 அடி ஆழம் எடுத்துங்க. 6 ரிங்கு ஒரு மூடி நம்மளே ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துட்டோமுங்க. பாத்ரூமுக்கு பேஷன் மட்டும் கிளைண்ட்டு நீங்கள் வச்சுக்கணுங்க. 6 கார் பாத்ரூமுங்க, ரிங்கு நாங்களே இறக்கி கொடுத்துட்டோங்க. 6 கார் பாத்ரூம் ஒன்றுங்க, 16x10 ரூம் ஒன்றுங்க. பாத்ரூமோட உயரம் பார்த்திங்கன்னா 7 அடிங்க. பாத்ரூமுக்கு ஒத்த டாப்பே போதுங்க. உங்களுக்கு உயரம் தரையிலேருந்து 7 அடி வந்துடுங்க பாத்ரூமுங்க. ரூம் பார்த்திங்கன்னா 16x10ங்க. A டைப் கூலிங் ஷீட்டு போட்டோடனே ரொம்ப அட்ராக்டிவாக வந்துருச்சுங்க. இப்போ போடுற நம்ம எல்லா வீடுமே சரிங்க A டைப்பில் தான் ஷெட்டு போடுறோங்க. அதாவது ரூஃப் ஒர்க் A டைப்லைங்க. உங்களுக்கு எல்லாமே ஸ்கொயர் பைப் வந்துடுங்க. இது இன்னர் சைடுங்க. நம்ம வேலை முடிச்சு கொடுத்து கிளைண்ட் குடி வந்துட்டாங்க வீட்டுக்கேங்க. இன்னர் சைடு ஜாயிண்ட் எல்லாம் சிமெண்ட் பால் வச்சு பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜிப்சம் பிளாஸ்டரிங்னு ஒரு பிளாஸ்டரிங் மெத்தட் இருக்குங்க. அதை பிளாஸ்டரிங் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வால் போலவே இருக்குங்க, சில்னஸும் இருக்குங்க. இதை பாருங்கள், இன்னர் சைடுங்க ஃபுல்லாகவேங்க. உங்களுக்கு தரையிலேருந்து சென்டர் 11 அடி 12 அடி வந்துடுங்க உயரம்ங்க. ஹீட் அவ்வளோ சீக்கிரம் இறங்காதுங்க. ஜன்னல் வந்துடுங்க. 16x10ன்றது ஒரு ஃபிக்ஸட் பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. ஒரு ஃபேமிலி நீட்டாக தங்கிக்கலாமுங்க. இந்த மர நிலவு கதவு நீட்டாக வச்சு கொடுத்துருவோங்க. இரும்பில் வேணுனாலும் இரும்பில் வச்சு கொடுத்துர்லாங்க. உங்களுக்கு டோரு எல்லாமே நாங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோங்க. எந்த கேப் இல்லாமங்க நீட்டாக உங்களுக்கு 2 நாள் 3 நாளில் வேலை முடிச்சிங்க, சாவி கையில் கொடுத்துருவோங்க. பூட்டு கூட வாங்க வேண்டியது இல்லைங்க. பூட்டு பிராஸ் பூட்டுங்க, அருமையாக பூட்டு நாங்களே கொடுத்துட்றோங்க. அனைத்து வேலையும் முடிச்சிட்டோங்க. இந்த வீட்டுக்குங்க எல்லா வேலையும் முடிச்சிங்க. பூட்டு சாவி கஸ்டமர்கிட்ட கொடுக்குறோங்க. தேங்க்யூ.